நீங்க பதில் சொல்லுங்க. மூடி மறைக்கவே இல்லமா, இல்ல இல்ல, எதுவுமே மூடி மறைக்கல. இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏடபிள்யூபிஐ எல்லாம் பவர்ல இருக்கிற ஒரு குடும்பம். பேர் சொல்லணுமா? சின்னி கிருஷ்ணா, நந்திதா கிருஷ்ணா, அவங்க குடும்பம். தே ஆர் மேனேஜிங் ஏடபிள்யூபிஐ. ஏடபிள்யூபிஐங்கிறது ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாச்சுட் கிரியேட் பண்ணி கொண்டு வர ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, பீட்டாவோட சிஇஓ இஸ் a member of AWBI. அது தெரியுமா உங்களுக்கு? மூடி மறைக்கிறவங்க டைரக்டா போட்டு உடைக்கிறவங்க கிட்ட. பீட்டாவோட சிஇஓ பூர்வா ஜோஷிபுரா. இந்த அம்மா AWBI யோட ஒரு மெம்பர். உங்க யாருக்குமே தெரியாத ஒரு விவரத்தை சொல்றேன். she is an American. AWBI ல ஒரு அமெரிக்கனுக்கு என்ன வேலை? AWBI என்ன இப்ப நடந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சின்னி கிருஷ்ணா எந்த அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனை ரெகக்னைஸ்ட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் சொல்றாங்களோ அவங்க மாத்திரம் தான் ரெகக்னைஸ்ட் வெல்ஃபேர் அனிமல் ஆர்கனைசேஷன். மீதி பேரெல்லாம் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ரெகக்னைஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ல AWBI ல இவர் சொல்ற ஒரு ஆளு அங்க போய் டைரக்டர் போர்ட்ல உட்காந்துருவாங்க. புரியுதுங்களா? So, HSI, PETA, PFA, இந்த NGOs தான் they are controlling Animal Welfare Board of India today. இன்னைக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டு எந்த நிலைமையில இருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்கறதா, நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீ சொல்றது, அதாவது அரசாங்கத்தோட ஒரு டிபார்ட்மெண்ட் அரசாங்கத்தையே எதிர்த்து போகுதுன்னா அதுக்கு பலம் கொடுக்கிறது யாரு? இந்த NGOs. These NGOs are hand in glove with multinational companies. Please note it, this is my direct evidence. So, in the NGOs are helping multinational companies. NGOs have taken over AWBI. So, indirectly AWBI is run by multinational companies. Animal Welfare Board ஒரு சில நபர்களால், குறிப்பாக ஒரு குடும்பத்தால் நடத்தப்படுகிறது. அனிமல் வெல்ஃபேர் போர்டுல இந்த சில நபர்கள் விரும்பிய சில NGOs ரெகக்னைஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் ஏஜென்சிஸா சேர்த்துறாங்க. இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டுல இருக்கிற இந்த கண்ட்ரோலிங் குரூப் இருக்கு பாத்தீங்களா, இவங்க போய் அந்த NGOsல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல உட்கார்ந்துருவாங்க. சோ அந்த NGOsல they will participate in power. அந்த NGO அனிமல் வெல்ஃபேரோட ரெகக்னைஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் ஏஜென்சியா ஆயிடும். இந்த NGOs தான் இப்ப அனிமல் வெல்ஃபேர் போர்ட நடத்துது. இந்த NGOs கண்ட்ரோல் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிஸ். சோ மறைமுகமா அனிமல் வெல்ஃபேர் போர்ட வெளிநாட்டு கம்பெனிஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்ப மத்திய அரசாங்கம் சொல்றதையே நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு அனிமல் வெல்ஃபேர் போர்டு சொல்லுதுன்னா அதுக்கு பலம் கொடுக்கிறது யாரு? இப்ப ஒரு கேஸுக்கு, இந்த ஜல்லிக்கட்டு கேஸுக்கு 11 மூத்த வழக்கறிஞர்கள், 49 கவுன்சில் ஆன் ரெக்கார்ட், மொத்தம் 80 வழக்கறிஞர்களை கொண்டு போய் ஒரு நாளைக்கு கோடி கணக்கில் செலவழிக்க முடியும் இவங்களாலன்னு சொன்னா, அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு இதுல பங்கு இல்ல. ஆனா இந்த NGOsக்கு இவ்வளவு பணம் செலவழிக்க முடியும் இந்த பிரச்சனைக்கு என்ன? இதுல என்ன அட்ராக்ஷன்? அனிமல் வெல்ஃபேர் போர்டு இப்ப கண்ட்ரோல் பண்ணப்படுது வெளிநாட்டு நிறுவனங்களால. இதுதான் மறுக்கப்பட முடியாத உண்மை. அதுல ஒரு அடிஷன், அதுல அவரு சொன்ன அந்த நேம்ஸ் மிஸ்டர் சின்னி கிருஷ்ணா, நந்திதா கிருஷ்ணா. பாத்தீங்கன்னா மிஸ்டர் சின்னி கிருஷ்ணா தான் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட வைஸ் சேர்மன். அவர் தான் ப்ளூ கிராஸோட சேர்மன். அவங்க வைஃப் தான் ப்ளூ கிராஸோட வைஸ் சேர்மன். அவங்க ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரஸ்டோட ஒரு அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டோட ட்ரஸ்டி. சோ இந்த குடும்பம் தான் பாத்தீங்கன்னா மொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்லயும் இருக்காங்க.
அவங்க தான் கோஆப்டட் மெம்பர் யாருன்னு அப்பாயிண்ட் பண்றாங்க, அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல போய் நிறுத்தும் போது ஒரு பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு வந்த மாதிரி ஒரு பிரமையை உருவாக்குறாங்க. எல்லா பத்திரிகையாளர்களும் சேர்ந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. எல்லா பத்திரிகையாளர்களும் சேர்ந்து ஒரு கேள்வியை உங்க பத்திரிகையில போடுங்க. பூர்வா ஜோஷிபுராங்கிற அமெரிக்கனுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டுல எப்படி பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்க? ஹவு டிட் ஷி பிகம் a member of the animal welfare board? இந்த ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். பூர்வா ஜோஷிபுரா she is CEO of PETA. இந்த அம்மா வந்து co-opted member of animal welfare board as on date. ஒரு வெளிநாட்டு நபருக்கு நம்மளோட அனிமல் வெல்ஃபேர் போர்டுல மெம்பர் ஆக்க வேண்டிய தேவை என்ன? இது ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். நாங்க வேற எதுக்குமே நாங்க பேசுறோம். இதுக்கு இது ஒண்ணு போறாதாமா உங்களுக்கு? வெளிநாட்டுக்காரங்க நம்ம AWB கண்ட்ரோல் பண்றாங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் போறாது.